அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம வீட்டில் இன்றைக்கி ஒயிட் ரைஸ், முள்ளங்கி சாம்பார். முள்ளங்கியை தனியாக தண்ணியில் சுடுதண்ணியில் கொதிக்க வச்சுருக்கேன். முள்ளங்கியை வந்து தோல் சீவாதீங்க. கிட்னியில் வலி உள்ளவங்களுக்கு தோலோடு சாப்பிட்டா ரொம்ப நல்லது. முள்ளங்கி சாம்பார் இன்றைக்கி அரைச்சி விட்ட சாம்பார். அதுக்கு என்னென்ன மசாலா அரைக்கிறதுன்னு பார்ப்போம், சரிங்களா? அப்புறம் வெண்டைக்காய் வறுவலுக்கு ஏற்கனவே டிப்ஸ் கொடுத்துருக்கேன். தயிர் ஊற்றி வறுத்திங்கன்னா உதிரியாக வறுக்கலாம். இன்னும் முருக விடணும், கொஞ்சம் வறுக்கணும். அரைச்சி விட்ட சாம்பாருக்கு என்ன போட்டிருக்கோன்னா தேங்காய் வதக்க வேணாம். முழு மல்லி இருக்குங்கள, முழு மல்லி, ஜீரகமும் மிளகாவும் சேர்த்த லேசாக. அந்த ஜீரகம் வந்து பொறுன்னு வரும் பார்த்திங்களா, சடன்னு சத்தம் கேட்குங்களா, அந்த அளவு இருந்தால் போதும். இது நாளையும் அரைச்சி விட்டு முள்ளங்கி வெந்துக்கிட்டு இருக்குது, அதோடு போட்டு இறக்கணும்னாக்கா நல்லா வாசம் மணமாக இருக்கும். சாதத்துக்கு புளி கரைச்சி ஊற்றி தாளிச்சி விட்டோம்னா செம்மையாக இருக்கும். இதுதான் அரைச்சி விட்ட சாம்பார். அப்புறம் இது வந்து தண்ணி ஊற்றிலாம் அரைக்கக்கூடாது. சும்மா நல்லா தண்ணி ஊற்றாமே நல்லா பேஸ்ட் ஆகிற அளவு தண்ணி ஊற்றினா தான் பேஸ்ட் ஆகும். கொஞ்சம் நரப்பாக இருந்தால் ஒன்றும் தப்பு கிடையாது. நல்லா வாசமாக இருக்கும். அந்த மல்லி, ஜீரகம், தேங்காய் சேர்ந்த வாசம் இருக்கும். இதை பார்த்திங்களா, இந்த அளவுக்கு சாம்பாரில் போட்டால் போதும். நல்லா வாசமாக இருக்கும் சாம்பார். இதை அரைச்சி விட்ட சாம்பார் இட்லிக்கு நல்லாயிருக்கும், சாதத்துக்கு நல்லாயிருக்கும், சப்பாத்திக்கு இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ வந்து தாளித்து ஊற்றிடுவோம். கடுகு, ஜீரகம், கருவேப்பிலை, வெங்காயம் போட்டு தாளித்து ஊற்றிட்டு கொத்தமல்லி தழை போட்டுட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான், அவ்வளோதான். அப்புறம் பையன் வந்து சொல்கிறான், ஆமாம் இது ஒரு யூடியூப் சேனல், உனக்கு ஒரு 5 லைக் கூட வரமாட்டேங்குது, இதுக்கு போய் நீ தினையில் வீடியோ எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காம. பரவாயில்ல, என்னோடய சந்தோஷத்துக்கு நான் போட்டுட்ருக்கேன், போடா அப்படின்ட்டு. ஓகே, பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ. இன்னும் கொஞ்சம் வெண்டைக்காய் வறுக்கணும்.